பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்க? இந்த வசனம் எந்த இடத்துல வருது அப்படின்னா, கானா ஒரு திருமண வீட்டுல ஒரு பெரிய குறை என்னன்னா, திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கு. நீங்க நினைக்கலாம், திராட்சை ரசம் எல்லாம் ஒரு விஷயங்களா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த நாட்கள்ல திராட்சை ரசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கும் போது, இதோ அந்த இடத்துலதான் இயேசு உள்ள வருகிறார். அந்த கானா ஒரு திருமண வீட்டுல எல்லாரும் ஒரு குழப்பத்தோட இருக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றது, அங்க இருக்கிற வேலைக்காரங்களை பார்த்து, ஜாடியில வேற எங்கேயோ இல்ல, அந்த திருமண வீட்டுக்குள்ளேயே ஒரு சில ஜாடிகள் காலியா இருக்குது. அந்த ஜாடிகளை எடுத்து அந்த ஜாடி ஃபுல்லா தண்ணி ஊத்துங்க, தண்ணீர் நிரப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த வேலையை தான் அந்த வேலைக்காரங்க செய்யறாங்க. அவர் சொல்றபடியே செய்யறாங்க. எடுத்து கொண்டு போய் பரிமாறுங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அதை கொஞ்சம் கூட யோசிக்காம, சந்தேகப்படாம அந்த வேலைக்காரங்க என்ன செய்யறாங்க, அந்த பந்திக்கு எடுத்துட்டு போய் பரிமாறுறாங்க. பரிமாறும் போது அங்க இருக்கிற ஜனங்க ஒரு சலசலப்பு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னடா இது, முந்தின திராட்சை ரசத்தை விட இப்ப ஊற்றுகிற பிந்தின திராட்சை ரசம் ரொம்ப இனிமையா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த ஜனங்க பேசி கொள்ளுகிறாங்க. பிரியமான ஜனமே, இதனால என்ன சொல்ல வர அப்படின்னா, உங்க வாழ்க்கை முந்தின வாழ்க்கையை விட பிந்தின வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கணும். அதுதான் மெயின். உங்க குறைகள் எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாது, நம்ம கூட இருக்கவங்களுக்கே தெரியாது நம்முடைய குறை என்னன்னு சொல்லி. நம்ம ஆசீர்வாதத்துக்கு எது தடனா, நம்ம கிட்ட இருக்கிற குறை மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து வாயில இருந்து வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார் அப்படின்னா, அது வெறுமையா ஒரு இடத்துல திரும்பி வராது. விசுவாசிங்க. ஆனா அந்த வார்த்தை வெறுமையா இருக்கு, இன்னும் நிறைவேறல அப்படின்னா நம்ம தான் காரணம். நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு. நீங்க காணா ஒரு திருமண வீட்டுல நடந்தது போல, இதோ நம்ம இடத்துல ஏதோ ஒரு குறை இருந்தா அந்த குறையை நிவர்த்தி செய்யதான் இயேசு இன்னைக்கு வந்திருக்கிறார். தயவு செய்து இந்த இயேசுவுக்கு இடம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல, உங்க வேலையில, ஊழியம் எதா இருந்தாலும் சரி, இயேசுவே என்னோடு கூட வாரும், என்ன அருகாமையில இரும் ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்துல வாங்கப்பா, என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. அவர் வந்தா நம்மிடத்துல என்ன குறை இருக்கோ அந்த குறைய நிறைவாய் மாற்றுவார். நிறைய ஆலோசனை கொடுப்பார். இதப்படி, இதை செய்ய, இந்த மாதிரி நடந்துக்கொள், இதுதான் ஆசீர்வாதத்துக்கு தடை, இதுதான் ஆசீர்வாதத்துக்கு குறைவுன்னு சொல்லி அநேக காரியங்களை கொடுத்து நம்ம பலப்படுத்துவார். அப்பதான் நம்ம பலசாலியாய் மாற முடியும். காணா ஒரு திருமண வீட்டுல பாருங்க, முந்தின திராட்சை ரசத்தை விட பிந்தின திராட்சை ரசம் ரொம்ப அமிர்தமா இருந்தது. நம்ம வாழ்க்கையும் அதே போலதான். இதோ இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை விட இயேசு வந்ததுக்கு அப்புறம் அதிகமாய் நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். மன நிம்மதி, சந்தோஷத்தை பார்க்கலாம், ரட்சிப்புக்குள்ள இருக்கலாம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு, என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். கண்களை மூடி செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே தகப்பனே, இதோ காணா ஒரு திருமண வீட்டுல குறைவை நிறைவாய் மாற்றினவர் எங்க இதயத்துக்குள்ள வாங்கப்பா, எங்க தகப்பனே சரீரத்துக்குள்ள வாங்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கைக்குள்ள வாங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்க அருகாமையில இருங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க. பிசினஸ்ல, வேலை வாய்ப்புல, எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இருக்கும் போது குறைகள் எல்லாம் மாறும், எல்லாம் நிறைவாய் மாறும் ஆண்டவரே. உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள முடிய தாழ்த்துக்குறம் அர்ப்பணிக்கிறோம். உங்க நாமம் உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.